எனக்கு திருமணமான வருடம் தினமும் அலுவலகம் செல்ல சைக்கிளை பயன்படுத்துவேன். வாசல் வராண்டாவில் சைக்கிளை வைத்திருப்பேன். கீழே ரோட்டிற்கு இறங்க மொத்தம் 4 படிகள். தினமும் அலுவலகம் செல்ல சைக்கிளை கீழே இறக்க வேண்டும். காலில் செருப்போடு சைக்கிளை இறக்கினால் சறுக்கி விட்டுவிடும். எனவே காலில் செருப்பு இல்லாமல் சைக்கிளை கீழே இறக்குவேன். என் மனைவி என் செருப்புகளை கையில் எடுத்து கீழே வந்து தருவாள். நான் செருப்பை காலில் மாட்டிக்கொண்டு சைக்கிளில் அலுவலகம் செல்வேன். இது தினசரி நடக்கும் நிகழ்ச்சியாகும். ஒரு நாள் என் மைத்துனன் எங்கள் வீட்டிற்கு 3 நாட்கள் தங்குவதற்கு வந்தான். நான் தினமும் அலுவலகம் செல்ல சைக்கிளை எடுப்பதையும் என் மனைவி என் செருப்புகளை கையில் எடுத்து கீழே வந்து கொடுப்பதையும் கவனித்து வந்தான். 3 நாட்கள் கழித்து ஊருக்கு போனவனை என் மாமனார் மாப்பிள்ளை எப்படி என்று கேட்டுள்ளார். அதற்கு அவன் சொன்ன பதில், மாப்பிள்ள மத்த விஷயங்கள்ல நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா அக்கா கையில செருப்பை எடுத்தாதான் மாப்பிள்ள ஆபீஸ் போறாரு. புரிகிறதா மக்களே? மக்கள் ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். விசித்திரமான ஜனங்கள் அல்லவா?